வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. பரவாயில்லையே, மக்கள் கூட்டம் இவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்களே. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவன் யாருக்காக கொடுத்தார், கொடுத்ததற்காக கொடுத்தார், ஊருக்காக கொடுத்தார், ஊருக்காக கொடுத்தார், ஊருக்காக கொடுத்தார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார், கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தார். மண்குடிசை வாசலத்தால் தெங்கள் வர வெறுத்திடுமா, மண்குடிசை வாசலத்தால் திறங்கள் மறுத்திடுமா, வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக உண்டு எனக்காக உண்டு ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவன் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஊருக்காக கொடுத்தார். படைத்தவனே பழியும் இல்லை, பசித்தவனே பாவம் இல்லை, படைத்தவனே பழியும் இல்லை, பசித்தவனே பாவம் இல்லை, கிடைத்தவர்கள் எடுத்துக்கொண்டார், திருவிழித்தார் தெய்வம் கொடுப்பதில்லை, கொடுப்பதெல்லாம் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக இல்லை ஊருக்காக கொடுத்தார், ஊருக்காக கொடுத்தார், ஊருக்காக இந்த கைதட்டு பூரா இசைக்கலைஞர்களை சாரும். போதும் சித்திரை 5 நான் தானே வரேன், அன்னைக்கு சொல்லுங்க பாப்போம். சூப்பரு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னென்ன பேச்சு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, வாயில புண்ணா, உண்மையிலே வாயில புண்ணுதாயா. கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் என்ன செவிட்டு போயில பக்கத்துல தானே உட்காந்தேன். எப்போ அவன் கூட நான் நாடத்துக்கு வந்ததுக்கு என்னை லூசுன்னு பே, என்னை கிறுக்குன்னு பே, என்னை முட்டாப்பையன் பே, நீங்க சொன்னாலும் பரவாயில்ல. வந்திருக்கிற சாமியார் எவ்வளவு பேச்சு பேசுறாரு. கோமாளி எதுக்கான், இவருக்கு சந்தனம் பூசணுமா, வெளியே திறப்பு போனார்னா இவருக்கு நான் குண்டிய கழி விடணுமா. எப்பா அது பெரிய குண்டிப்பா, என்னால் முடியாது. சாரி, ஐம் சாரி. அதுக்கெல்லாம் தனியாக ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதன்மா நீங்கள் பார்த்துக்கோங்க. யார் அந்த முனிவர், எதற்காக வந்தார், ஏன் வந்தார், சுற்றி பார்ப்போம் யார் அந்த முனிவர் என்று. இமயமும் குமரியும் 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 எங்கோ
எங்கெங்கும் நிலைத்திடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விடா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் நிறைவே அதை நீ தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விடா நிலை வேண்டும் அன்பும் அறிவும் கலந்திடவே அழகில் வையம் பிறந்திடவே அன்பும் அறிவும் கலந்திடவே அழகும் வையம் பெருகிடவே படுத்திடவே வெளியே மனதில் வாழ்ந்திடவே நேர்மை எங்கும் நிறைந்திடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் நிறைவாதை நீ தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் நெஞ்சம் உண்டு நெஞ்சம் உண்டு இதுல பிடிச்சபடியே போறாராமா. வணக்கம். நமக்குள்ள 1000 வன்மங்கள் இருக்கலாம், ஒருவரை ஒருவர் வதம் செய்ய வேண்டும் என்று கோபம் கூட மேலோங்கி இருக்கலாம். ஆனாலும் கூட நம் இருவருமே தமிழரின் மாண்பை காக்க வேண்டும். போலும் போலும். உண்மையா இல்லையா? ஆளு வராத நேரத்தில் ஒரு பேச்சு, வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு. இல்லையப்பா, தங்களை போன்ற ஒரு அறிவாளி சந்திக்க வேண்டும் என்றால் அறிவு நிறைந்த ஒரு செயலால் மட்டும்தான் தாங்கள் என் மனதை குளிர்விக்க முடியும். நல்லா சமாளிக்கிறீங்களே. அப்படிலாம் உன்னை பேசலாம்னு நினைச்சேன், எனக்கும் தெரியும். ஆனா உன் திமிருக்கு உன் மண்டகணத்துக்கு உன் அகங்காரத்துக்கு எவ்வளவு சேட்டா இருந்தா ஒரு நாரதர் சொல்ற சொல்லக்கூடியானு போடாம நீ திமிரா உட்கார்ந்துருந்தீங்கன்னா எவ்வளவு மண்டான உனக்கு. நானும் ஆளொஞ்சம் போடலாம் தான் நினைச்சேன். ஏன் போடல? ஆனா உங்களுக்கு இருக்கிற திமிருக்குள்ள நான் ஆளொஞ்சம் போடலாம். நான் மன்னனா நீ பண்ணியாயா? நான் மன்னனா நீங்க பண்ணீங்களா? நீ மன்ன, நான் எங்க பண்ணேன்? இந்த கதையை கெடுத்து எடுத்து வச்சு மூடணுன்ற நோக்கத்தோட இந்த இங்க சொல்லாதீங்க. ஏன் இங்க சொல்லாதீங்க? ஏன் சொல்லக்கூடாது? இந்த கோயில் உட்காந்துக்கிட்டு சொல்லுங்க, நாடகத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. ஏன் மன்னவாரியோட தூத்த சொல்லு. தூத்துங்க வேணும். அதைத்தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன எடுத்துட்டேன்? என்னுடைய கதையை தாங்கள் நடத்துவதாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கனா? என்ன செஞ்சிருக்க? ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? ஆளோலம் சு. அட ஆளோலம் கூட வேணாம்யா. சு. ஏன் உன் வாயிலுக்கு முத்து உதிர்ந்து கொட்ட போதா? நான் போட்டேன்னு உங்க காதல கேட்கலையா? என்ன போட்டா? ஆளோலம் சோ போட்டேன்னு காதல கேட்கல. சரி, ஏன் காதல விழுகல? ஏன் உட்கார்ந்திருக்க யாரு அதை சொல்லுச்சான்னு கேளு. திமிரு. கொட்டோவுக்குள்ள உட்கார்ந்து ஷோ போட்டா வெளியில கேட்க. ஏன் ஒண்ணுக்கு இருக்க 1 கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்கு. அங்க இருந்து ஷோ போட்டா அப்புறம் சத்தம் இங்க எப்படியா கேட்க? இது எப்படி நியாயமா இருக்கா? என்ன நியாயமா இருக்கு? 1 3 பாட்டு பாடணும்னு நாரதர் கேட்பாரு தெரியுங்களா? போட்டுட்டு போ, இல்ல போயிட்டு வந்து போடு. ஏன் நான் 3 பாட்டு பாடினாக்க அப்புறம் எனக்கு ஒண்ணுக்கு வருதா உனக்கு? ஏப்பா வர்றது நல்ல நேரம் பார்த்தா வரும், வர நேரத்துல போனா தேன் உண்டு. இது ஆணவத்தின் உச்சம். சரி, அகங்காரத்தின் தன்மை. நீங்க ஆணவமா கூட நினைச்சிட்டு போங்கய்யா. என்ன பேச்சு மாறுது? என்ன பேசிட்டு போங்கய்யா. பேச்சு எல்லாம் சரியா பேசுன பண்ண பேச்சு மாறுது. என்ன பேச்சு சரியில்லை. ஆனாமா பேச நினைச்ச கண்ணா ரொம்ப பேசுறீங்க. யார்? நான் பேசுறேன். அவங்க மேல ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன். என்னுடைய கதாபாத்திர மதிக்கான உன்னிட்ட இருந்து மதிப்பு மரியாதை நல்ல எனக்கு வேணாங்கிறேன். வேணாம்னா போக வேண்டியதானே. என்னத்துக்கு போனா? இடம் என்னுடைய இடம். இடம் ஏன் விட்டு இடம்? ஏன் இடம்? ஏன் இடம்? ஏன் இடம்? காலையில கட்டி வச்சு உரிச்சு விடுவாங்க. யாரு? செங்கமலத்தார் திருவா. மொத்தத்துல இது எங்க இடம்டா? 6 மணி வரைக்கும் இது ஏன் இடம். 6 மணி வரைக்கும் ஏன் இடம்? அத்தாச்சி வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எவ்வளவு நாளா? 1 வருஷமா. ஏன் அதுக்கு முன்னாடி? எங்க அண்ணன் வச்சிருந்தியா? டேய், அத்தாச்சினா அண்ணனோட அத்தாச்சி இல்லையா? அந்த அத்தாச்சியை சொல்லல. அப்புறம் 1 வருஷம் வச்சு அண்ணன் வச்சிருந்தான்னா அதுக்கு முன்னால எங்க அண்ணன் வச்சிருந்தாரு ஆதாரத்தை. ஆதாரம் இப்ப அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? ஆதாரம் என்ன இருக்கு? அத்தாச்சி வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். நிரூபிச்சு காட்டு பாப்போம். நிரூபிச்சு காட்டுனா நான் நிரூபிக்கவா? எப்படி? இடத்தின் பேர் என்ன? வேலிமலை சாரல். ஏன் தெரியுமா? வேலிமலைக்கு வேலிமலைன்னு பேரு. என்ன சிரிப்பு? என்னமா தெரியாத ஆள்கிட்ட கேட்குற மாதிரி கேட்குறாரப்பா. நாங்க படிக்காத மாதிரி இவர் மட்டும் படிச்ச மாதிரி. நீ ரொம்ப படிச்ச ஆள் தான். வேலிமலை சாரல் ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? ஞானிகளும் தவ யோகிகளும் இங்க வந்து வேள்வி நடத்துவார்கள். தெரியுதா? முனிவர்கள் நடத்தக்கூடிய வேள்வி. அதனால் இதற்கு வேள்வி மலை சாரல். உன் வாயில அர்த்தம் வந்துருச்சா? சொல்ல வைப்பேன். என்னை போன்ற தவ யோகிகளும் ஞானிகளும் வந்து வேள்வி என்ற யாகத்தை செய்வதாலே வேலிமலை சாரல். அப்ப இடமே யார் பேர்ல இருக்கு? யார் பேரு? நாங்க செய்யக்கூடிய செயலாளர் இருக்கிறது. தெரியுதுல? கேள்வியிலே பதில் அடங்கி போச்சு இல்லையா? அது மாதிரி இருங்கயா. வேள்வி மலை சாரல் நான் சொன்னேன்.
கேள்வி என்ன? வேள்வி மலை. ஆமா. வேள்வி எங்க நடத்துறாங்க? மலையில நடத்துறாங்க முனிவர்கள். சரி. நாங்க இருக்கிறது சாரல் ஓரமா, அடிவாரத்துல. ஓரத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். ஏய்யா, மலை மேல போகணும்னா அடிவாரத்துல தான் போகணும். அப்ப எங்க இடத்துல நேரா பறந்து போய் எங்கே போய் உட்காருவாங்களா? பார்த்தா சாமியார் மாதிரி தானே தெரியுது, ஏன் பறந்து போக முடியாதானே? ஆனா இதுதான் திமிருத்தனமான பேச்சு. நான் மோசமான கதையோட ஏன் மோசமா என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? பேச்சா இருக்கணும். மோசமா என்ன செய்வ? பேச்சா இருக்கணும். அந்த அடிக்கிற வேலையில வச்சுக்க கூடாது. மரியாதை செஞ்ச தப்புக்கு என் காலில் விழுந்து கும்பிட்டு ஓடி போயிரு. என்னத்துக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன்? காலில் விழுந்து எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? அவரை கேட்டா அவர் இப்படி. ஐயோ, எங்க அண்ணன் பார்த்து பேசுங்க. என் மச்சாண்ட யாருங்க? எதுக்கியா? வந்த உடனே உங்களுக்கு நான் ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா விருந்தாளியா இருந்தாலும் வந்தவங்களை வாங்கன்னு சொல்றதா தமிழர்கள் பண்பாடு. சரி, வந்துட்டீங்க, போனா போது வரவேற்பு தெரிஞ்சா பத்தாது. வந்தாரை வரவேறு தமிழருடைய மாண்புதானே? ஆமா, தெரியும்ல? என்னை பார்த்தீங்களா? பார்த்தேன். என்ன செஞ்சிருக்கணும்? என்னையா செஞ்சிருக்கணும்? அதான் என்ன செஞ்சிருக்கணும்? தெரியல. அதான் என்ன செஞ்சிருக்கணும்? இதுவே தெரியல. பெரிய இவனா என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செஞ்சிருக்கணும் தான் கேட்கிறேன். தெரியல. படிக்கல. என்ன செய்யணும்? முதல் கோணல் முற்றிலும் கோணல் இருக்கா? தெரியுதா? அப்ப சொல்லணும்ல. ஆரம்ப அஸ்திவாரம் சரியாட்டதான் கட்டண உறுதியாக கட்ட முடியும். அது உண்மைதான். உனக்கு அஸ்திவாரமே ஆடி போய் கிடக்கு. ஆனா என்ன செய்யணும் சொன்னா தானே எனக்கு தெரியும். வந்தாயில? வந்தாச்சு. என்னை பார்த்தீங்களா? பார்த்தாச்சு. என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆனா என்னதான் செய்யணும் சொல்லி தொலைய. தெரியல. ஆனா சொன்னீங்க. ஒரு நேரம் இருக்க மாட்டேன். சொல்லிட்டு போ, மண்டை வடிச்சு போக. இல்லனா மண்டை வடிக்குது. சொல்லாம போனா என்ன தெரிந்திருக்க வேண்டுமோ அது தெரியலையே. ஐயப்பா, எனக்கு தெரியல, நீயாவது சொல்ல வேண்டியது. என்னையா வந்தியா? வந்தாச்சு. என்னை பாத்தியா? பாத்துட்டேன். தெரியுதா? தெரியுது. தலையில சடாமோடு தெரியுதா? தெரியுது. நெற்றியில திரு ராம தெரியுதா? தெரியுது. கையில சட்டத்துல கட்ட தெரியுதா? தெரியுது. இடுப்புல யார் தெரியுதா? தெரியுதுன்னு கால்ல தண்டை தெரியுதா? நான் என்ன குருட்டு பயலா? இதெல்லாம் தெரிந்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆனா என்னதான் செய்யணும்? என்ன செய்யலாம்? சொல்லியா? தெரியல. நான் புலரை மேல கடாபல பேத்து விடுவேன். ஒண்ணு சொல்லாம போனா தெரிந்திருக்க வேண்டும். எப்பா நல்லா இருப்ப, சொல்லியா என்ன யாத செய்யணும்? நானே சொல்லவா? சொன்னா அடுத்து நான் தெரிஞ்சுக்குவேன். இந்த மூச்சு தேவையா? சாப்பிட்ட 2 இடியாப்பத்துக்கு இது தேவையா? எனக்கு என்ன தாங்கள் செய்திருக்க வேண்டும்? அட என்னையா மறுபடியும் அங்கே வந்து நிக்க? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். ஏன் செய்யல? அப்ப எனக்கு கோவம் வருமாறாதா? என்னப்பா, 6 மாசத்துக்கு முன்னாடி செங்கமலத்தான் தெருவுக்கு சூர்யா வேணும் சொல்லி அட்வான்ஸ் பண்ணி எதுக்கு? இப்ப நான் சொன்னதை செய்யறதுக்கு. உங்களை பார்த்து மண்டிட்டு நான் விருந்து பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் அபச்சாரம் நாராயணா. அது மண்டிட்டு விருந்து அதுக்காக நீ வேற ஆளு பாரு. இருப்பா. அப்படி சொல்லலையா? அதுக்கு தான் சம்பளம் கொடுத்து என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்களா? அதுக்கு தான் மண்டிட்டு விருந்து பண்ணுவாங்க. இரியா, என்ன யாரி கோபப்படுற? நானும் பெரிய மனுஷன் பார்த்தோம்னா எத்தனை தண்டி வார்த்தை சொல்றீங்க? நான் தப்பா சொல்லலையே. இரியா போய் வாயை கழிச்சு வர. வாயை கழிட்டு வரியா? அப்புறம் இடத்துக்கு மண்டிட்டு விருந்து. அப்படி சொல்லல உதவி. என்னை பார்த்த உடனே மண்டிட்டு என்றால் பாதம் மணிந்து விருந்தோம்பல். எதை சொன்னாலும் முத அழுத்தம் திருத்தமா சொல்லியா? என் காதல வேற மாதிரி விழுந்து தொலையுது. அப்படியா கேட்டுச்சு? விருந்தோம்பல் செய்யணுமா? விருந்து ஓம்பல் இல்ல, விருந்தோம்பல். ஏதோ ஒண்ணு. விருந்தோம்பல் என்னால் என்ன? என்ன 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 என்ன? மா வாழை பலா முக்கணியோடு சுவாமி பாருங்கள், அமருங்கள், உண்ணுங்கள், அருந்துங்கள் என்று உபசரிக்க வேண்டும். இதுவே நாட்டுக்குள்ள வந்திருந்தா உட்கார வச்சு உங்களுக்கு இப்படி எல்லாம் சாப்பாடு போட்டு வரவேற்பு கொடுத்துருப்ப. ஏன் போடல? காட்டுக்குள்ள வந்துட்டீங்களே. இருப்பது என்ன கூலோ கஞ்சியோ? கண்ணவர் மாத்த பார்க்க குசையில போறேன். அவளை கொண்டு போனாரு. எவள? அவளை அவள் அவள் கொண்டு சென்றார். அவளை கொண்டு போனாரு. கொண்டு போனதை கண்ணண்ட கொடுத்து தயங்குறார். அவளையா கொண்டு அவளை கொண்டு விடுங்க. 10 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு போனோம். அவர் வீட்டுல இருந்ததை கொண்டு வரார். வாங்கி வச்சது. நண்பா, எனக்காக நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? என்ன கொண்டு வந்த? அப்ப மறைச்சு மறைச்சு காட்டுறாரு பொட்டணத்தை. அவர் கொண்டு போன என்ன பட்டலாம்? அதான் அவள் பட்டம். பிறந்து பார்த்தா அவர் அன்பா கொடுத்தார்ல அவள், அது முழுக்க முழுக்க தங்கமாக மாறியதான். பாத்தீங்களா? அப்ப இருப்பது என்னவோ அதை போய் கொண்டு போய் கொடுத்து பெருமை சேர்த்தார குசேல. உன்னிடத்தில் இருப்பது என்ன? கொடு, தாராளமா நான் ஏத்துக்கிறேன். அப்ப நான் எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். ஒரு கட்டிங் இருக்கு, சாப்பிடுவீங்களா?
என்னை பார்த்தா கட்டிங் சாப்பிட்ற மாதிரி தெரியுதா? அப்ப நான் ஆப்பு சாப்பிடுவேளா? ஏய், எது அந்த தீய என்னவே எனக்கு கிடையாதுயா. அப்புறம் எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அதை பத்தி நம்ம 2 பேருமா பேசுறது? பேசப்படாது. நீங்க தானே இருக்கிறத கூட நான் சாப்பிடுறேன். அட இருக்கிறத கூல கழிச்சு அப்படி சொல்றியா? சரி, கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஒரு டப்பா கவுளி அரிசி வாங்கி வச்சிருக்கேன். அதை வச்சு என்ன செய்ய போற? நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு. சாப்பிட்டீங்களாங்க? இனிப்பா? ஆமா, அதை சாப்பிட்டேன். அதை சொல்ல வந்தேன். ரொம்ப சந்தோஷம். சிறப்பா ஒரே இருக்கணும். இதைத்தான் சொல்லிவிட்டார்கள். உப்பட மூலமனது உண்மைசர் தொன்மை பேசி உப்பிலா குள் பார்த்தாலும் உண்மையை அமிர்தமாகும். உப்படமுல மாடனும் முகங்கெடு திருவாயின் கப்பிய பசியோடு கடுமசி ஆகும் தானே என்ற வகையில் தாங்கள் என்னை வரவேற்றிருக்க வேண்டும். வரவேற்பு கொடுத்துருக்கலாம். கொடுக்கணும். ஆனா உங்க பேச்சு ரொம்ப மண்டகரமா இருக்கு. ஏன் பேச்சு மண்டகனமா இருக்கா? ஏன் பேச்சு மண்டகனமா? ஓம் பேச்சு மண்டகனமா இருக்கா? மேடைக்கு வரதுக்கு முன்னால என்ன பேசிக்கிறீங்க? அப்படி பேசுறதுக்கு காரணம் நீங்க. பப்புனு எதுக்கு? அவருக்கு சந்தனம் பூசணுமா? உங்களுக்கு சந்தன பூஜை நான் வந்திருக்கேன். ஏன் பண்ண மாட்டியா? கையில் இந்த பூவெல்லாம் கட்டி விடணுமா? ஏன் செஞ்சா என்ன தப்பு? அதுவும் இல்லாம வெளியே தரப்பு போனார்னா இவருக்கு நான் குண்டியா கழுவி விடணுமா? ஏன் பண்ணலன்னு சத்தியம் பண்ணு. அதெல்லாம் பண்ணேன். அப்புறம் அது நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நான் செஞ்சேன். அப்ப செஞ்சா நீ இப்ப ஏன் செய்ய மாட்டா? அப்ப செய்யலாம். அப்பயும் செஞ்சேன், இப்பயும் செய்யலாம். செய்யன்றேன். அப்படி திரும்புங்க. எப்படி திரும்பி? அப்படியே இப்படியா? தேங்காவை உடைச்சு தேங்காய் 2ஆ பிரிச்சோன்னே கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி குண்டியை வச்சுக்கிட்டு எனக்கு குண்டியா கழுவி விடுனா எங்கிட்ட நான் குண்டியா கழுவி எவ்வளவு ஆணவம் தான் புஜபல பராக்கிரமருதியினுடைய தேகத்தை எங்க காட்டுங்க. அந்த புள்ளப்பல்ல பலாக்கரத்தை புள்ளப்பல்ல பலாக்கிரம் புஜபல பராக்கிரம் குண்டியவே காண உனக்கு நான் குண்டியா கழுவி விட. எப்ப நீ என்னுடைய தேகத்தை நீ குறை சொல்ல ஆரம்பிச்சியோ என்ன தெரியும் உனக்கு? என்ன புராணமா, இதிகாசமா, இலக்கியமா, வரலாறா, காப்பியமா, என்ன தெரியும் உனக்கு? உங்களுக்கு என்ன தெரியுமா? அதை விட எனக்கு ஒரு வடக்கு தெரியுமா? அப்படியா? 18 புராணம் தெரியுமா? என்ன கேக்குறியா? ஏய், கரைச்சு குடிச்சு 18 புராணத்தையா? நாங்களும் கரைச்சு குடிச்சிருக்கோம். சரி, 18 புராணம் இல்ல வேற சொல்லுங்க. வேற சொல்லுங்க. எனக்கு தெரியுமியா? எனக்கும் தெரியும். சத்தியமா? சத்தியமா பேச வர மாட்டா? உங்களுக்கு தெரியுமா? என்ன கேக்குறியா? புராணம் தெரியுமானு நான் பேசுறேன். இன்னைக்கு 2 பேரும் குதிப்போம். பாப்பா 2 பேரும் குதிச்சு நெருஞ்சி முள்ள உருளுவோம். டேய், விவரத்துல குதிப்போம். வாங்க முடிஞ்சல கரை அடிக்குவோம். பாப்போம். வா. பிரம்மபுராணம், பத்தோரகம், பவிஷ்யவாணம், பரமபுராணம், பாமபுராணம், பத்தோரகம், குருபுராணம், பிரம்மபுராணம், பிரம்மபுராணம், கல்யாணபுராணம், அக்னிபுராணம், பாகிபுராணம், கண்டபுராணம். சரியான ஆளு. சொல்லு பாப்போம். அப்பா மூச்சடைக்கு சொல்றதுக்குள்ள போதும் ஆயிருச்சு. மூச்சடைக்க சொன்னேன்ல. மூச்சடைக்க நான் சொன்னேன். நானும் தான் சொன்னேன். ஏய், நெஞ்சடைக்க நான் சொன்னேன். நான் குஞ்சடைக்க சொன்னேன். யார் யார் சொன்னது? நான் சொன்னேன்ல. நான் சொன்னேன். மக்கள் சாட்சி சொல்லல. எனக்கு கேளுங்க. தனியா வண்டியில போய் பாடுவோம். தனியா வண்டியில பாடுவா? ஆமா, தனியா வண்டியில பாட தான் வந்திருக்கேன். நான் பேசுறேன். நானும் பேசுறேன். ஓ, சேர்ந்து பேசுனதால புரியலையா? ஓ, அப்ப நீங்க சேர்ந்து பேசிருக்கீங்க. அப்ப நான் பேசுவோம், நீங்க பேசுறியா? அப்ப நிறுத்தி பேசுவோம். அப்பதானே மக்கள் தெரியும். உங்களுக்கு தெரியாம என்னோட சேர்ந்தே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா? அப்ப நிறுத்தி பேசுவோம். பேசுங்க. பிரம்மபுராணம், பத்மபுராணம். ஏன் கூட வர்ற? வாயா, நீ சொல்லியா? தெரியுமா தெரியாதா? அதான் தெரிஞ்சுதான். படிச்சிருக்கியா படிக்கலையா? படிச்சிருக்கல. அப்ப சொல்லு. சொல்லுங்க. பிரம்மபுராணம். ஏன் முக்குற? வர மாட்டேங்குதே. பேர் வரணும். வருது. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யவாணம். அப்ப சொல்லுப்பா. கூட நீ படிச்சிருக்கியா படிக்கலையா? படிச்சிருக்கியா? படிச்சு சொல்லி சொல்ல வேண்டியதானே? நீங்களும் சொல்ல வேண்டியதானே? எனக்கு புராணமே வேணாம்யா. வேணாம்ப்பா. நான் ராமாயணம் பேச போகின்றேன். வாங்க. முறையாக படித்திருக்கின்றேன். நானும் ராமாயணம் படிச்சிருக்கேன். யார் எழுதுனா? இல்ல, போகும்போது கூட கேமரா எடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆளு. யார் எழுதுனா? மாட்டிக்கிட்டியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் நிக்கிற பாத்தியா? அதுதான் ஏன் விவரம். யாங்க யாரு எழுதுனாங்கிறத சொல்லத நான் சொல்றேன். யாரு சொன்னா? அதை சொன்னதான் பதில் இதுலயே வந்துருமே. யாரு சொன்னா? சொன்னது யாருன்னு சொல்லுங்க, நான் எழுதுனது யாருன்னு சொல்றேன். ரெண்டுக்கும் ஒரே பேர் தானே வருது. ராமாயணத்தை எழுதுனது யாரு? ஒட்டக்கூத்தர். என்ன மொழியில் எழுதினாரு? அது தமிழ்ல தான். ஆனா முதல்ல எழுதுறது வால்மீகி. அப்படியாங்க. சமஸ்கிருதத்துல. யாரு சொல்லி ராமாயணம்? நான் சொல்ல ராமாயணத்தில் எழுதினார். அப்படியாங்க. என்ன ஏன் வாயை பிடிங்க பதில கொண்டு வந்துட்ட? அதுதான். பரவாயில்லையப்பா, படிச்சிருக்கேன். நியாயமான பேச்சு. ராமாயணத்தை நாரதர் நான் சொல்ல வால்மீகி எழுதினார். இது சமஸ்கிருதத்துல. தமிழாக்க பண்ணது 2 பேர்ல கம்பரும் ஒட்டக்கூத்தரும். எப்படி தெரியுமா இது தமிழாக்க பண்ணாங்க? வாயிலதான். ஏய், நீ ஒதுங்க முதல்ல. என் கேள்வியை கேட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ வா. என் கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்ல அப்படின்னா நீ அறிவாளி ஒத்துக்கிட்டு உன்ட மன்னிப்பு கேட்டு நான் உள்ள போயிடுறேன். மிக்க மகிழ்ச்சி அப்படின்ற சோழமன்னன் அழைக்கின்றார். கம்பரே, ஒட்டக்கூத்தரே, வாருங்கள்.
ராமாயணம் என்பது சமஸ்கிருதத்தில் ஆகச்சிறந்த நூலாக இருக்கிறது. இந்த நூலை எனக்காக தாங்கள் தமிழாக்க செய்து கொடுங்கள் என்று கேட்டார். யாரு கேட்டா? யாரு? ஒட்டக்குத்தர். கேட்டது யாரு? சோழ மன்னர். அப்ப இருவருமே எழுத ஒப்புக்கொண்டார்கள். யார் யாரு? ஒட்டக்குத்தர் கம்பரும். வேலை படியா எங்களுக்கு கோபடாங்க. அப்ப ஒட்டக்குத்தர் நினைக்கிறார், ஏடா எப்ப பார்த்தாலும் கம்பெனி ஜெயிக்கிறான், இன்னைக்கு இவனை நம்ம ஜெயிச்சாகணும் என்ற முடிவு கொண்டு சரன்னு எழுதிட்டான். ஆனா கம்பருக்கு ஒரு திமிர், ஆணவம், நான் மிகப்பெரிய அறிவாளி ஆயிட்டு என்ற ஆணவத்தின் காரணமாக கம்பர் எழுதவில்லை. சோழமன்னன் அழைக்கின்றார், ஏப்பா ராமாயணம் தெளிவு சொன்னனே எழுதிட்டீங்களாடு. எழுதிவிட்டோம், ஆனா முழுமை வரவில்லை. பரவாயில்ல, எதுவரைக்கும் எழுதினீங்க கேட்க முடியும். ஒட்டக்குத்தர் சொன்னாரா, கடலுக்கான படலம் கண்டினார். அப்படியா? கடலுக்கான படலம் கண்டீர்களோ? சிறப்பு. கம்பரை வாருங்கள், தாங்கள் எதுவும் எழுதினீர்கள் என்று சொன்ன உடனே அங்கேதான் கம்பருக்கு சுருக்கின்றதா. ஆஹா, சோழமன்னன் எழுத சொன்னா எழுதவில்லை, தற்பொழுது கேட்டுவிட்டானே, என்ன செய்வது? அப்பதான் இவர் பொய்யான தகவல் சொல்ல. எப்படி இவராச்சும் பரவாயில்லைங்க, கடலுக்கான படலம் எழுதினாரு, ஆனா நான் கடலை தாண்டி கரை கண்ட படலம் கண்டேனார் அவர் சொல்லியிருக்காரு. அப்பதான் ஒட்டக்குத்தருக்கு சுருக்குண்டுச்சு. ஆஹா, நாம இரவு பகல் தூங்காமல் எழுதிய நம்மளால கடலை பார்த்த வரைக்கும் எழுத முடிஞ்சு, ஆனா இவர் எழுதிய நம்ம பார்க்கலையே, ஆனா இவர் கடலை தாண்டி கரையை பார்த்ததா சொல்றாரு. அதற்கு சாட்சியாக இங்கே கம்பரி கடலை தாண்டியதற்கு சாட்சியாக ஒரு கவியை பாடுங்கள் சொன்னார். இவரும் கவி பாடுறாரு. பாடின கவியில துமி என்ற வார்த்தை வருகின்றது. துமி என்ற வார்த்தை தமிழ் அகராது இல்லை என்று சொன்னார். அங்கே கலைவாணி வேண்டினார். கலைவாணி வந்தால் தயிர்கடைய பெண்ணாக மாறினார். துமி என்ற வார்த்தைக்கு புலி என்ற அர்த்தத்தை கொடுத்தார். அங்கே ராமாயணம் உருவானது. இது கதை. இப்ப ஏன் கேள்வி என்னன்னா, கம்பரு எழுதாமையோ எழுதியா சொல்லி ஒரு கவி பாடினார்ல, பாடினாரா? என்ன கவி பாடினார் சொல்லு. இதுக்கு மட்டும் நீ சரியா சொல்லு. நீ புராணம் படிச்சது உண்மை, இதிகாசம் படிச்சது உண்மை, இலக்கியம் படிச்சது உண்மைன்னு உன்னை நான் திட்டலுக்கு உன்னை நான் மனசார ஏன் உன் காலில் ஒழுங்கு மன்னிப்பு கேட்டுது. நான் போயிடுறேன் வாயா, கரை ஒழுங்கு போயிடுறேன் வாயா. உண்மையில எல்லாரும் கை தட்டுங்க, நல்ல ஒரு விஷயத்தை கேட்டுக்காரு. சோற கை தட்டுங்க. ஏன்னா கம்பருக்கும் மோதி பார்த்துக்கோ, கம்பருக்கும் நாட்டரசன் கோட்டைக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. அதை வச்சுதான் கேட்டிருக்கீங்க. நல்ல பெரிய அறிவாளி. உண்மையிலேயே உங்க அறிவை நான் பாராட்டுறேன். இப்போ சோழமன் வந்து கேட்டுட்டாரு, ராமாயணத்தை எழுதிட்டீங்களா? அதுக்கு வந்து ஒட்டக்குத்தர் சொல்றாரு, நான் கடலை தாண்டும் கடலுக்கான படலம் கண்டேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதிட்டேன். அப்போ ஒட்டக்குத்தர் சொல்றாரு, ஆகா, கம்பர் சொல்றாரு, ஒட்டக்குத்தர் எழுதிட்டார் போல இருக்கு, நம்ம எழுதலன்னு சொன்னோம்னா சோழ மன்னர் நம்ம மேல வருத்தப்படுவார். தவறு செய்வது மனித இயல்பு. ஆமா, அந்த தவறை திருத்தி கொண்டதாலதான் இன்னைக்கு கம்பராமாயண நூல் இருக்கு. ஆனா அவர் எழுதாம எழுதியா சொல்றார். அப்ப கம்பர் என்ன சொல்றாரு, எழுதல, ஆனா நான் எழுதிட்டேன்னு போய் சொல்றாரு. ஆமா. அப்ப அந்த ஒட்டக்குத்தருக்கு ஒரு சந்தேகம். அப்ப கரையை பார்த்து நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு கவியை பாடுங்க, கடலை தாண்டி சாட்சியா ஒரு கவி பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே கம்பர் வந்து அந்த கவியை பாடுறார். அதான் உங்களுடைய கேள்வி. ஆமா, என்ன கவி? நல்லா கவனிச்சேனா இல்லையா? நீ கதை கவனிச்சது இல்லை பஞ்சாயத்துல. ஆனா அது என்ன கவி என்று கூற வேண்டும். சரி, இப்ப இதுல கம்பர் யாரு, ஒட்டக்குத்தர் யாரு? கம்பர் தான், ஒட்டக்குத்தர் தான். இதுல என்ன இருக்கு? நம்ம ரெண்டு பேரும் நிக்கிறோம். ஆமா, மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். ஏப்ப நான் சொன்னது யாருக்கும் புரியலையா? நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு. அப்புறம் நடிப்போட சேர்ந்து சொன்னோம்னா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற. இப்ப நீங்க வந்து கம்பர் கேள்வி கேட்டிருக்கீங்க, பிரச்சனை யாருக்கு இல்லையா? ஒட்டக்குத்தர் கம்பருக்கு தானையா? ஒட்டக்குத்தர் நீங்க ஒட்டக்குத்தர் கம்பரை கேட்கிறேன். நீ கடலை தாண்டா சொன்ன, நல்லா புரியுதா? என் பக்கம் திரும்பு, இப்படி திரும்பு. ஒட்டக்குத்தர் தான் கம்பெனி தானே. ஏய், இரவு தூங்காம எழுதியே என்னால உடனே எழுத முடிச்சு. ஆனா நீ எழுதி நான் பார்க்கவே இல்லை. ஆனா நீ கடலை தாண்டா சொன்ன, எங்க நீ கடலை தாண்டா சொன்ன, நீ கடலை தாண்ட சாட்சியா ஒரு கவியை பாடு என்று ஒட்டக்குத்தர்னால் என்ன கை கொடுக்குற பாராட்ட. ஓ, புரிய வச்சதுக்கா? அந்த இடத்துல நின்னுகிட்டு ஒட்டக்குத்தர் நீங்க கேட்கிறார். அப்ப நாங்க நிக்கிறவன் நீங்க ஒட்டக்குத்தர், இங்க நிக்கிறவன் நான் கம்பர். சொல்லு. இப்ப நான் வந்து அந்த கவியை பாருங்க, உங்களுக்கு சந்தேகத்தை நான் புரிய வைக்கணும். அதுதான் ஒரு அறிவாளி கழகு. இரவும் பகலோ அந்த மைக்ல கொஞ்சம் பாருங்க. ஏன் அங்க பேச மாட்டியா? கம்மியா இருக்கு. என்ன கம்மியா இருக்கா? ஆமா. ஹலோ, இரவும் ஆமா நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் இதை லேஸ் பண்ணி வைக்கும்பா. இரவும் பகலும் பாராமல் உட்கார்ந்து பாட்டு எழுதியிருக்கேன். ராமாயணத்தை பத்தி நான் எழுதியிருக்கேன். நீ எழுதவே இல்ல. எப்படி எழுதுனா சொன்ன? ஆனா எழுதுனேன்னு சொன்னியே, கரையை பார்த்தேன்னு, அதுக்கு சாட்சியாக கவி பாடு. ஒட்டக்குத்தர் நான் கேட்கிறேன், பாடு. அப்படி கம்பரை பார்த்து கேட்க. கம்பரே, பாட்டு பாடுங்க. பாடுங்கவா. யாரு கேட்கிறேன்? ஒட்டக்குத்தர் கேட்டுக்கையா? கம்பரே, தாங்கள் எழுதியதாக சொல்லி ஏன் இங்க நின்னது யாரு? நான் தான் நின்னதுக்கு. கதைக்கு யாரு? கதைக்கு யாருன்னா கதையில இங்க கேள்வி கேட்டது யாரு? இங்க நின்று ஒட்டக்குத்தர் தான் கேட்டாரு. அப்ப இங்க நிக்கிறது யாரு? நீ நிக்கிற. அப்ப நான் தான் ஒட்டக்குத்தர்.
ஏய் அந்த கதையில் நான் தான் ஒட்டக்குத்தர். அது பேச்சு கிடையாதுல்ல. நான் என்ன சொன்னேன், கதையின் சாராசமா போனாத்தான் மக்களுக்கு அது புரியும். கேள்வி கேட்டது யாரு? ஒட்டக்குத்தர். நான் கேட்டிருக்கேன். பதில் தெரியுமா தெரியாதையா? என்னைய மிரட்டுற கம்பரு? பதில் தெரியுமா தெரியாதையா? அஞ்சடுக்கு கதை சொன்னது நான்டாயா? நான் எவ்வளவு சிரமப்பட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கேங்க. ஏன் சிரமப்படுற? எதுக்கு நீங்க சிரமப்பட்டு பதில சொல்லாம நிக்கிறீங்க? ஒட்டக்குத்தர் நான் தானே கேட்டேன் கம்பரை. இங்க நின்னது யாரையா? ஒட்டக்குத்தரியா? அப்ப நான் தானே ஒட்டக்குத்தரு. இருந்துட்டு போ. அப்ப நீ தானே அங்க கம்பரு. கம்பரு. அப்ப கம்பர் நீ சொல்லணுமா இல்லையா? ராத்திரி பகல் தண்ணி அடிக்காம உட்காந்து நான் உட்காந்து எழுதிருக்கேன். எழுதுன்னு சொல்லிட்டு இருக்கிய. இப்படி போய் வார்த்தையெல்லாம் கவியில வரலையே அப்படின்னு கேக்குறாப்புல ஒட்டக்குத்தர் கேக்குறாரு. கம்பர் நீங்க இப்ப பாடணும். சரி, கம்பர் வந்து எழுதாம எழுதியா சொல்லி பாடின கவி நீ பாடணும். எங்க பாடுங்க பாப்போம். நீ கேட்டா நான் பாடாம போட்டா என்னைய தானே தப்பா நினைப்பாங்க. ஏன்னா கம்பர் இல்லையா? அப்படியா? சரிங்க ஒட்டக்குத்தரே. ஒட்டக்குத்தர் கம்பர் கம்பர் கேட்டு விட்டீர்கள். எப்படி நீ கடலை தாண்டியது சாட்சியா ஒரு கவி பாடி நீ கேட்டு விட்டீர்கள். ஆமாம். கம்பர் நான் பாட வேண்டும். பாடுகின்றேன். பாடுங்கள். கேளுங்கள் ஒட்டக்குத்தரே. கடலை தாண்டியது என்ன சாட்சி என்றால், குமிழ்நட்ட குளவரை கூத்தல் துருதுமட்ட திரையும் திரைகள் துமிதமார் புக மாணவர் சொல்லினார் அமுதம் இனிமனும் ஆசையால் என்ற கவியை பாடித்தால் நான் கடலை தாண்டி சாட்சி கொடுத்தேன் என்று இருங்க ஒட்டக்குத்தரே என்று கம்பர் பாடிவிட்டார். இப்பொழுது கம்பர் என்ன தெரியுமா கேட்டார் ஒட்டக்குத்தரை பார்த்து? என்ன கேட்டாரு ஒட்டக்குத்தரே? தெரியாம கேட்டுட்டார். ஒட்டக்குத்தரே சொல்லுங்கள் ஐயா. கம்பராகப்பட்ட நான் கேட்கின்றேன். கேளுங்க கேளுங்க. நான் பாடினேன். நானும் கவிஞன், தாங்களும் கவிஞர். நானும் புலவர், தாங்களும் புலவர் தானே? இல்லை. எங்க நான் பாடிய கவிக்கு விளக்கத்தை கூறுங்கள் பார்க்கலாம். அதாகப்பட்டது என்னடி நோதாகப்பட்டது? இருங்களேன். அப்படியே ஒட்டக்குத்தர் சொன்னாரு. இல்ல கம்பர் பாடுற கவிக்கு விளக்கத்தை ஒட்டக்குத்தர் கொடுத்தாரு. நான் எதிர்பார்க்கவில்லை, சத்தியமாக எதிர்பார்க்க மாட்டியா? கம்பரே ஏன் வரல புடி ஏங்க நீ குத்துற? நான் உங்களை தவறாக நினைத்து விட்டேன். ஆனால் அற்புதமான முறையில் ஒரு கவியை பாடி என் உள்ளத்தை மகிழ்வித்தீர். சிறப்பு, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. கவிக்கான விளக்கத்தை பாடுங்கள். ஒட்டக்குத்தரை பார்த்து இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? நான் பாடிய கவிக்கு விளக்கம் சொல்லுங்கள். சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பாட்டு பாடும் பொழுது பின்னாடியே வருவியா நீ? அங்க பேச மாட்டியா? ஹலோ ஹலோ. ஏய் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏதாச்சும் ஒன்று குறைச்சு பண்ணாருன்னா நியாயம் இருக்கு. மைசூர்காரங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப அற்புதமா இருக்கு, நல்லா தான் இருக்கு. இப்ப இதுக்கு மேல அவருக்கு எப்படி இருப்பாங்க? ஒட்டக்குத்தரே கேள்வி கேட்டது யாரு? தாங்கள் தான் கேள்வி கேட்டீர். அதுக்குண்டான பதிலை நான் பாடிவிட்டேன். நான் பாடிய பாட்டுக்கு தாங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். எங்கே விளக்கம் அளியுங்கள். டேய் எனக்கு புரியலையே ஒன்றும். என்னது இங்கே நின்னது யாரு? இங்கே நின்றது என்னை பார்த்தா உனக்கு இழிச்சா தெரியுதா? விட்ட பல்லு தெரிச்சு போந்துருச்சு. நீ மைக்கு செல்ல அங்கே இங்கேயும் தவிக்கிட்டு நானும் கடுப்பு வந்துருண்டா. கம்பரேவா இங்க நின்னது யாருங்க? யார் யாருண்டா? கம்பர் தாயா. அங்க நின்னது கம்பர் தான் கேட்டிருக்காருல, கவி பாடிட்டார்ல. நான் தானே கம்பர், நான் தானே கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேட்டு தொலைஞ்ச? பாடின பாட்டுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. என்னையா இப்படி பயந்துக்கிட்டு போறா? கவி தெரியுமா இல்ல கவிக்கு ஏதாவது ஒண்ணு தெரியுமா? தப்பா நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் எத்து பீஸ் கிடையாது, தம்மி பீஸ். தம்மி பீஸா? ஏய் உன்னை தான் சொன்னாங்க புராண புயல்னு. அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் உங்ககிட்ட. அப்படி சொன்னாரே உள்ள எங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. எதை வேணா என் மகன் பேசுவாரு. சரி, புராணம் உங்ககிட்ட எத்தனை இருக்கு? நீங்க 18 புராணம் இருக்கிறது. அதுல என்னென்ன 18 புராணம்? ஆமா. ராமாயணத்துல எத்தனை? ராமாயணத்துல 7 காண்டம் வைத்திருக்கின்றேன். நான் தானே பெரிய ஆளு, ஒத்துக்க. என்ன முழிக்கிற? இதுதான் எனக்கு உனக்குள்ள வித்தியாசம். நான் 1000 விஷயம் நீ பேசணும்னு நினைக்கலாம், ஆனா வைத்திருக்க வேண்டும். 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, மொத்தமா 7 காண்டமும் வச்சிருக்கேன். உண்மையிலேயே நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, பொழைச்சு போ. 7 காண்டம் வச்சிருக்கீங்களா? ஏன் சந்தேகமா இருக்கா? ஏய் சந்தேகமா இருக்கா? ஒரு காண்டம் 650 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். விளையாட்டா? எவ்வளவு? 650 ரூபாய்க்கு. ரொம்ப விலை உயர்ந்ததா? அப்படி கேட்டுட்டா அதை வாங்குவதற்காக எங்க இங்க அலைஞ்சேன் தெரியுமா உனக்கு? எங்க அலைஞ்சேன்? சிவகங்கை முழுக்க அலைஞ்சேன், ஆனா கிடைக்கலட்டாங்க. சிவகங்கை மதுரை முழுக்க அலைஞ்சேன், அப்பவும் எனக்கு கிடைக்கல. தஞ்சாவூர் முழுக்க அலைஞ்சேன், அப்பவும் எனக்கு கிடைக்கல. இறுதியில சென்னையில தேடி அலைஞ்சு அந்த 7 காண்டத்தை வாங்கி வச்சிருக்கேன். அட கொடுமையே, அத்தனை சிறப்பானது. சிவகங்கையில அலைஞ்சு இங்க கிடைக்கல. கிடைக்கல. மதுரையில கிடைக்கல. தஞ்சாவூர் தஞ்சா கிடைக்கல. கடைசியில எங்க? சென்னையில தேடி அலைஞ்சேன். ஏப்பா ஏன் இப்படி அலையிற? முதவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என்ன செஞ்சிருப்ப? சொல்லியிருந்தா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருப்பேன்ல. ஏன் எனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு, இதுல நான் ஒன்றும் நோய் வாய்ப்படவில்லையே. உங்க உடம்ப போய் காட்டுறதுக்கா சொல்றேன். அப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு முன்னால டப்பா நிறைய வச்சிருக்காங்க. என்ன இப்படி சொல்றீங்க? காண்டாம் அதுல ஒரு 10-15 தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. 10-15 மொத்தமே 7 தானே இருக்கு. அதுல நிறைய வச்சிருக்காங்க. என்ன இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்ற? பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்தாரு.
40 வருஷமா. அதன் பிறகு எங்க அப்பா வச்சிருந்தாரு 30 வருஷமா. இப்ப நான் வச்சிருக்கேன். அடுத்து என் பிள்ளை பேரன்னு எங்கள் பரம்பரையாக அது இப்படிலாம் பரம்பரை வைக்க கூடாதியா? ஏன்? ஒரு தடவை யூஸ் பண்ணினா தூக்கி குப்பையில போட்டுறணும். தூக்கி குப்பையில போடுறியா? யூஸ் வந்துற மாதிரி அறிவு இருக்க எவனாவது படிக்கிற புத்தகத்தை கொண்டு குப்பையில போடுவானாயா? படிக்கிற புஸ்தகமா? எனக்கு புரியலையே. என்ன புரியல? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். என்ன காண்டம்? உத்தர காண்டம். நான் உத்தர காண்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாயச்சத்து குத்தி விடுவேன். காண்டம்னா புத்தகம் அர்த்தம். புத்தகத்தை மொத்தமா படிச்சிருக்கேன். புரியுதா? நீங்க மொட்டட்டின்னு எங்க ஊருக்குள்ள போய் காண்டம் தெரியுமா கேட்டீங்கன்னா அவங்க மெடிக்கல் ஷாப் கூட்டிட்டு போயிருவாங்க. அங்க எதுக்கே கூட்டி போறாங்க? மெடிக்கல் ஷாப்ல தான் விக்கிறாங்க டப்பா. காண்டம்னா புத்தகம் அர்த்தம். உதவி சொல்லுங்க. எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ற இந்த இடத்துல? காவல் காக்கின்ற யாரா இருக்கா உள்ள? ஒருவருக்கு இருவர். யார் முதல்? ஒருவருக்கு இருவரா? ஆமா. யார் அந்த இருவரும்? ஒன்று என் தங்கை வள்ளி. சிறப்பு. இன்னொன்னு குள்ளி. குள்ளியா? நான் கட்டிக்கக்கூடிய பிள்ளை. குள்ளின்னு பேர் இல்லையே, வள்ளின்னு பேர் இருக்கு. சரி, அந்த பிள்ளைக்கு நான் செல்லமா வச்சிருக்க பேரு. அப்படியா? ஆமா. செல்லமானே வைக்கலாமே. செல்லமே வைக்கலாம். அது இப்ப எல்லாத்துக்கும் செல்லமாவே போயிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த குள்ளி என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். எவ்வளவு கொடுப்பீங்க? டேய், நான் அப்படிப்பட்டாலும் நான் முற்று துறந்த முனிவனப்பா. 150 ரூபா. டேய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு எப்ப 150 ரூபா தானே கேட்டேன். நாரத மகரிஷி, பிரம்மரிஷி, ராஜரிஷி, தேவரிஷின்னு பட்டம் பெற்றவன் 150 ரூபா கேட்கிற அறிவு இல்லாம கொஞ்சம் குறை தர்றேன். குறைக்கணுமா? சரி, 120 ரூபா. என்ன கேட்ட? 120. மடப்பல. நான் இல்லாத புராணம் இருக்கிறதா? நான் இல்லாத இதிகாசம் இருக்கிறதா? நான் இல்லாத காப்பியம் இருக்கிறதா? கோடி கோடியா கொட்டி கொடுப்பான் இந்த நாரதன். என்ன 120 ரூபா கேட்டுட்டேன், கோடி கோடியா கொட்டி கொடுப்பேங்கிற. தர்றேன். சரி, உனக்கு வேணா எனக்கு வேணா 80 ரூபா. மூஞ்சி மோரக்கட்டை பாரு. என்னை பார்த்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்தியின் நடுங்குவாங்க. தொகை கேட்கிற? தரமாட்டேன்னு சொல்லல, தர்றேன். கோடி கோடியா கொட்டி கொடுப்பேன். 80 ரூபாய்க்கு வழி இல்லையா? கோடி கோடியா கொட்டி கொடுக்குறாரா? குறைச்சிக்கல் தர்றேன். ஒரு 50 ரூபா. அதிகமாக இருக்கிறது இன்னும் குறை. 25. மிக அதிகமாக இருக்கிறது இன்னும் குறை. ஏப்பா, ஒரு டீயாவது சாப்பிடணும். 10 ரூபா குடியா? அதிகமாக இருக்கிறதப்பா, இன்னும் குறையப்பா. சரி, கள்ள மிட்டாய் வாங்கிக்கிற. ஒரு 5 ரூபா குடியா? இன்னும் குறை. ஓசியா போறியா? இதைத்தான் எதிர்பார்த்தேன். அழைத்து வாருங்க. இது முதவே சொல்ல வேண்டியதானே என்ன ஓசி பீசுன்ட்டு. எதுக்கு இவ்வளவு டைலாக்கு? வாடாமா. ராணிப்பேட்டையைச் சேர்ந்த கனிமொழி சூர்யாவுக்கு ரூபாய் 100, நாடராக நடிக்கும் ஜெயமாதவனுக்கு ரூபாய் 100. 3வது வார்டைச் சேர்ந்த கலையரசி சம்பத் நாடராக நடிக்கும் ஜெயமாதவனுக்கு ரூபாய் 100, சூர்யாவுக்கு 100. மதுரையைச் சேர்ந்த ஐஸ்வர்யா சூர்யாவுக்கு 100 அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். அன்பளி வழங்கி கௌரவப்படுத்திய அத்தனை அன்பான நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றிகளது வணக்கம். அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ உரிமையாளர் மைத்துனர் TRVA பள்ளியில் பட்டமங்கலத்தில் ஆசிரியராக பணியிடக்கூடிய அருமை ஐயா ஆசிரிய பிறந்தகை மணி ஐயா அவர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு. திருமணி அவர்கள். மணி சார் தான் திருமணி. நான் முதல்ல பட்டமங்கலத்தில் கேட்டேன். ஆனால் பட்டமங்கலத்தில் இல்லைங்க, நான் கன்றமணி தான் படித்தது. ஆனால் என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே படித்தது மணி சார்கிட்ட தான். அன்புகளை கௌரவப்படுத்திய ஆசிரியர் பிறந்தகை மணி ஐயா அவர்கள் குடும்பத்தார்களுக்குமே மனமார்ந்த நன்றிகளது வணக்கத்தினை மனதார உறுத்தாய் கொண்டு அழைத்து வர பார்க்கலாம். நாராயண். நாங்கள் படித்தது எங்கள் அப்பா டிவி ஜெயத் வட்ட தான் படித்தோம். செவ்வந்தி பூவிருத்தே அது உன்முகம் பார்த்திருந்தே நீ வரும் நேரம் வானவில் போல வாசம் வந்தது ஒரு பாடல் தந்தது செவ்வந்தி பூவிருத்தே அது உன்முகம் பார்த்திருந்தே ரோஜாவின் மின்னல்கள் உனதலைகளை படம் வரைகிற
வாழை தோட்டங்கள் வாழ்த்தும் சந்தன மூங்கிலையில் அன்பினை பாடும் குயில் வானத்தை விளையாட கேட்கும் நம்ம இடத்திற்கு நாரதர் மகாமுனிவர் இருக்கின்றார். என்ன உன்னை வரும்போது 2 கையும் கட்டிட்டு தான் கூட்டிட்டு வரணும். சாமியை கூப்பிட அன்பு தானங்க, யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். அடே அப்பா, என்ன 2 பேரும் சரியா கட்ட கொண்டு வந்திருக்கீங்க. என்ன ஒரே கடையில பாருங்க சாமி, 74 வந்திருந்த 60 வீடு உணவு வச்சிருப்போம். வந்திருப்பது காட்டுக்குள்ள. எங்க காட்டுவாசி முறைப்படி தாங்களுக்கு வரவேற்பு. வாழ்த்துறே வாழ்த்துறே வாரம் பெண்கள் எல்லாம் வாழ்த்துங்க. அடி பெண்ண பத்ததா யாரே மோதிரமா கேட்டிடுங்க. இந்த நாரதர பத்தவக மனமங்கலமா கேட்டிடுங்க. சுண்ணாம்பு போல சிரிச்ச முகத்துக்கு எங்க சூரியன் ஆர்வமசம் எங்கெங்க வாச்சுச்சோம். வெத்தல போல விரிச்ச முகத்துக்கு எங்க வேடமசம் மங்களமா வாழ்த்துங்க. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, சின்ன வீடு பிடிக்குமா, பெரிய வீடு பிடிக்குமா. சின்ன வீடு வேணாடி, பெரிய வீடு வேணாடி, 56 வீடு மட்டும் போதும். சின்ன வீடா இருந்தா நீ அப்பா வரலாம், பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம். வீடா இருந்தா நீ எப்போதுமே ஓடும் தண்ணி இல்ல காசு இல்லையே, உணர்ச்சி கொட்டு புட்ட நோயும் இல்லையே. ஓடும் தண்ணி இல்ல காசு இல்லையே, உணர்ச்சி கொட்டி புட்ட நோயும் இல்லையே. எடுத்து படம் அதை நான் உணர்ந்து மட்டும் டோல்கேட்ல வேலை செய்யறவனை எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்கே விட்டுட்டு இம்முசியா இருக்கு. தானும் செய்வான்ல, தள்ளியும் படுப்பான்ல, வைக்க போற நாய் காத்தாப்புல காத்துட்டு கிடக்கைய உன்னை கொண்டு போவேன். நல்லா செய்ய 250 ரூபா கொடுத்துருச்சு, கேட்டு அது பாருக்கு திறந்துடும். என்ன செய்ய, உனக்கு எதுக்கு 250 ரூபா கொடுக்கணும்? எவ்வளவு கேட்ட? 250. கேளு, ஏன் அவ்வளவு குறைவா கேட்கிற? கோடி கோடியா கொட்டி கேட்டா நீ பழைய சுருப்ப கழிச்சாடி. அப்ப ஏன்ட்ட கேக்குறியா? ஏன்ட்ட கேக்குறியா? எவ்வளவு வேணாலும் கேளு, என்னைய பத்தி உனக்கு தெரியாதா? வாழ்க பல்லாண்டமா, நீ 16 பெற்று நீ பெருவாள் வாழ வேண்டும். 16 பெத்து பால் வலி வச்சு நடத்த ஒரு பிள்ளைய பெத்து இப்ப எங்க போறாங்கன்னு கண்டுபிடிச்சு செல்வங்கள் 16 நீ பெற வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்த கால் இருப்பது யார்? தலைவி வள்ளி நாயகம். அழைத்து பாருங்கள், ஆசி வழங்குவோம். எங்க தங்கச்சி இரு, நல்லா சத்தமா கூப்பிடு. தங்கச்சி யாருக்கா வாந்தி வருதான் சாப்பிட செமிக்க ஏ
சொல்லுங்க என்ன விஷயம்? நம்ம இடத்துக்கு தேவலோக வாசி நாரதர் மகாமுனி வந்திருக்காரா? மகாமுனி நம்ம இடத்துல வந்திருக்காரா? ஆமாம்மா. என்ன நீ அதை போய் மிரட்டிக்கிட்டு இருக்க? அப்புறம் என்ன தலை குனிஞ்சுக்கிட்டே இருக்க? என்னனே நீனே இருக்கிற வீரத்துக்கு நீ படிச்சதுக்கு அதை போய் மிரட்டலாமா? போதும், இப்பதான் ஒரு ஆள் வறுத்து எடுத்துட்டு போயிருக்காப்புல. அண்ணே நாரத மகர்ஷி லைட் எரியுதான்னு மனநே ஊத்து எரியும். சாமியை கூப்பிடுறேன். பாத்தீங்களா? ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? வாங்கிட்டேன்டா. அந்த பொண்ணு வாங்கிருச்சு. வாங்கிட்டாளா? இப்ப நான் வாங்கலையே. கூப்பிடுறேன். சுவாமி எக்ஸ்கியூஸ் மீ, கம் டு தி ஸ்டேஜ். வாங்க. வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். நம்மளை விட ஆள் உயரமா இருக்காரப்பா. நம்மளை விட குட்டியா இருக்கு. ஒரு பாதம் நீ செருப்பு போட்டுருக்க. ஒரு பாதம் நான் பண்ணிட்டேன், வருக வருக. ஒரு பாதம் நான் பண்ணிட்டேன், வருக வருக. தர வேண்டும் சுவாமி. சிறப்பான ஒரு வரவேற்பு, நன்றி. தங்களுக்கு எதனா வர வேண்டுமா? ஒரே ஒரு வரம் தான் சாமி. கேளமா. அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்னை காத்தா படைங்க சாமி. காற்றாகவா? என்னப்பா? காற்றா இவர பாவாடையா படைங்க. ஏன் அப்படி? என் காத்து அடிக்கிறப்பெல்லாம் இந்த பாவாடை அப்பயாவது தூக்கட்டும். ஏற்கனவே தூக்கிட்டாண்டி இருக்கு, என்னமா புதுசா தூக்குற? தங்களுக்கு என்ன வர வேண்டும்? எனக்கு ஒரு வர வேணும். அப்படிலாம் சொல்லாதப்பா. நீங்க கொடுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். அப்படில நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் வரம் ஒன்று கேட்டு நான் கொடுக்காம போனேன்னா அது என்னுடைய தகுதியை குறைக்கும். ஏன்னா எனக்கென்று தனி சிறப்புகள் ஏராளம் உண்டு. கேட்டா கொடுப்பிய? கண்டிப்பாக தருகின்றேன். 5 ரூபாய் கேட்டது கூட கொடுக்கலையா? அது வேறயா, அது வேற, இது வேறயா? 5 ரூபாயா கோடி கோடியா கொட்டி கொடுப்போன்னு. அப்ப எது கேட்டாலும் கொடுப்பீங்க. என்ன வேண்டும் உனக்கு? உங்களுக்கு இந்த அஷ்டமா சித்து அனிமா மகிமா கனிமா லயிமா பிராத்தி பிரகாமி வீசத்தம் வசிதம் 8 சித்து தெரியும். அதுல என்னென்ன செய்வீங்க? என்னென்ன செய்வீங்களா? மணல கயரா திரிப்பேன். அது வேணாம். காற்றை ஒரே இடத்தை நிறுத்தி காட்டுவேன். அது வேணாம். சிறியதை பெரியதாக்குவேன். கூடு விட்டு கூடு போடுவேன். எவ்வளவு அனுபவசாலி. என்னாச்சு? ஐயா 5 வட்டிக்கு கடை வாங்கி 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ண ஐயா. 5 வட்டி கடை வாங்கி 4 இந்த மாத்திரை சாப்பிடு, அந்த மாத்திரை சாப்பிடு, இந்த மருந்தை தூக்கி பெருசா சொன்னாங்க. இல்லையப்பா, அப்புறம் என்ன பிரச்சனை? சிரிச்சா பெருசாக்குவீங்களா? ஆமா. 8 மாசமா சிரிச்சாவே கிடக்குது, கொஞ்சம் பெருசாக்கி விடு. முட்டா பையலே, முட்டா பையலே. கேட்டா அதை பெருசாக நான் வந்திருக்கேன். அறிவை பெரிதாக்குவேன். அதைத்தான் சொல்ல வந்து அறிவை கொஞ்சம் பெருசாக்கி விடுங்க. ஏப்பா, உயிரற்று போன அந்த ஜீவன் அது பெரியதா இருந்தா என்ன, சிறியதா இருந்தாலும் நீங்க நினைச்சா அதை உயிர் எழுப்பலாம். அதே உள்ள அந்த பிள்ளைகளை போக உள்ள